ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 25/01/2021 உடைய ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட பிடிஎஃப் வேணுனாலோ அல்லது உங்களுக்கு ஹிந்துவோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், பிஐபியோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணாலும் அந்த குரூப்பில் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறது சில பேருக்கு வந்து அந்த குரூப் லிங்க் ஒர்க் ஆகிறதில்ல. ஸோ என்னோடய ஃபோன் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெலகிராமில் மெசேஜ் அனுப்புங்க, உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுறேன். ஸோ அன்அகாடமி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ கண்டென்ட் அண்ட் ப்ளஸ் கண்டென்ட் 2 தராங்க. ஸோ ஃப்ரீ கண்டென்ட் அப்படின்றது அன்அகாடமி லைவில் அன்அகாடமியோட அப்ளிகேஷனில் போய்ட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து இதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் லைவ் ஸ்பெஷல் கிளாஸஸ், ஸ்பெஷல் மாரத்தான் கிளாஸஸ், ஈவன் டெய்லி டெஸ்ட் சீரிஸ்லாம் உங்களுக்கு அதில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதை அன்லாக் பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் அன்அகாடமி லேர்னிங் ஆப் அப்படின்றத டவுன்லோட் பண்ணி டிஎன்பிஎஸ்சியை கோலாக செலக்ட் பண்ணி நீங்கள் ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்ககிட்ட ரெஃபரல் கோடு கேட்கும். ஸோ நீங்கள் வள்ளுவன் ஐஏஎஸ் அப்படின்ற ரெஃபரல் கோடு கொடுத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, வித்தவுட் எனி ஸ்பேஸ் வள்ளுவன் ஐஏஎஸ் அப்படின்ற ரெஃபரல் கோடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த ஃப்ரீ இதை இது பண்ண முடியும். ஸோ அதில் ஃப்ரீ டெஸ்ட் வந்து வீக்லி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த டெய்லி டெஸ்ட்டில் நீங்கள் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் என்ன தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மந்த் அன்அகாடமியோட சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக தராங்க. செகண்ட் ப்ரைஸுக்கு 1000 கிஃப்ட் கார்டு, தேர்ட் ப்ரைஸ்க்கு வந்து 700 கிஃப்ட் கார்டுன்னு அமேசானில் கொடுக்குறாங்க. ஸோ இது ப்ளஸ் பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் பே பண்ணுறது நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் குரூப் 2 படிக்கணும், குரூப் 4 படிக்கணும், குரூப் 1 படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் சிலபஸ் வைஸ் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் போகணுன்னா நீங்கள் ப்ளஸ் போய்க்கலாம். ஸோ இதில் டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும், லைவாக வந்து டவுட்டை கிளியர் பண்ணுவாங்க, சப்ஜெக்ட் வைட் டெஸ்ட் சீரிஸும் நடக்குவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும். லைக் குரூப் 2 பண்ணிங்க அப்படின்னா ஈவன் குரூப் 1க்கான வீடியோவும் பார்த்துக்கலாம், குரூப் 4க்கான வீடியோவும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து 2 வகையான கோர்சஸ் போயிட்டுருக்கு. ஒன்று வந்து மெயின்ஸுக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸுக்கு, இன்னொன்று குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு. ஸோ குரூப் 1 மெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி கிளாஸும் அண்டு உங்களுக்கு வீக்கெண்ட் கிளாஸும் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜனவரி 25 அண்ட் ஜனவரி 23 இது போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அந்த ஏற்கனவே இருக்கிற வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இதை தவிர என்ன குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கும் அந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை தவிர வீக்லி டெஸ்ட் சீரிஸும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க சமச்சீர் கல்வி புக்கில். அண்ட் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ப்ளஸ்ன்னு கிளிக் பண்ணி உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இது கேட்கும். ஸோ 3 வகையான சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, இதில் நீங்கள் 12 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் 7000 ருபீஸ் தான். ஸோ அதுக்கு நீங்கள் வள்ளுவன் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஃபரல் கோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நீங்கள் இதை இஎம்ஐ ஆப்ஷன்லேயும் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பே பண்ணிக்கலாம். இது வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ தான். சரி, நியூஸ் போயிடலாம். சைனீஸ் யூஸிங் இந்தியன் ரோட்ஸ் ஃபார் ட்ரெஸ்பாஸ். ஓகேங்களா, அதாவது சைனீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எல்லைக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான். அதுவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ரோடையே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் முக்கியமாக அந்த டெம்சோக் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா லடாக்கோடைய கடைசி ஈஸ்டர்ன் மார்ஜின் தான். ஸோ அங்கே வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சைனீஸ் ஆர்மி வந்து அங்கே வராங்க, அதேமாதிரி சைனீஸ் பீப்புள் வந்து அங்கே வராங்க. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பீப்புளை உள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். ஓகேங்களா, ஸோ இது நமக்கு மேப் ரிலேட்டடாக நீங்கள் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். மொத்தம் பார்த்தீங்கன்னா டிஸ்பியூட்டட் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லடாக், நமக்கும் சைனாவுக்கும் ஓகேங்களா, லடாக், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ், இந்த 4 இடத்துலையும் நமக்கும் அவங்களுக்கும் கிளாஷ் பாயிண்ட் போகுது. லடாக்கை பொறுத்த வரைக்கும் டம்சக், ட்ரிகோ ஹைட்ஸு, டம்செலே, போங்கோங் டிசோ லேக்கு, சுமர், இதெல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி ஹிமாச்சலை பொறுத்த வரைக்கும் கௌரிக் அண்ட் சிப்கிலா பாஸு, உத்தரகாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பரஹோட்டி அண்ட் புலான் சுண்டா. ஓகேங்களா, இதே இது அருணாச்சல் பார்த்தீங்கன்னா நம்கச்சு, சம்டோரங்சு, ஆசஃபிலா, லாங்சு, ஜிச்சு, யாங்ஸே, ஃபிஷ் டெயில் 1 அண்ட் 2 இன் திபாங் வேலி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கும் அவங்களுக்கும் கண்டென்சேஷன் போய்கிட்டு இருக்கிற ஏரியா, கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ஹெல்த் மிஷன் செலக்ட் தமிழ்நாடு மென்டரிங் கான்செப்ட் அஸ் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைக் கைனகாலஜிஸ்ட். ஓகேங்களா, கைனகாலஜிஸ்ட்னால் இப்போ பிரசவ ரிலேட்டட் விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஈவன் இந்த கோவிட் பீரியடில் கூட நம்ம வந்து மென்டரிங், அதாவது அந்த பெண்களை வந்து சரியாக கவனிச்சுக்கிறது,
அண்ட் அதுக்கு ஏற்றாப்புல ஹெல்த் ப்ராக்டிசஸை வந்து ஃபாலோ பண்ண வைக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்து என்னன்னா நம்ம வந்து தமிழ்நாடு வந்து என்ன ஹையஸ்ட் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்டர் நேஷனல் ஹெல்த் மிஷன், ஓகேங்களா, அண்டர் நேஷனல் ஹெல்த் மிஷனுக்கு கீழே நம்ம வந்து நம்மளை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நேஷனல் ஹெல்த் மிஷனுக்கு கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ரிலேட்டட் டு ஹெல்த்து, ஸோ அந்த இதுக்கு வந்து என்னென்னா அவங்க இந்த இதை கொடுப்பாங்க. ஸோ அதில் தமிழ்நாடு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிலேட்டட் டு கைனகாலஜிஸ்ட், ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹெல்த் மிஷனை பற்றி பார்க்கணும். நேஷனல் ஹெல்த் மிஷன் 2013 வந்திருக்கும். இது நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் அண்ட் நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன், இது ரெண்டையும் கம்பைல் பண்ணாப்புல இந்த நேஷனல் ஹெல்த் மிஷன் அப்படின்றது வந்திருக்கும், ஓகேங்களா. ஸோ 2020 வரைக்கும் என்னென்னா இதோட நேஷனல் ஹெல்த் மிஷன் வந்து ரன்னிங்கில் இருக்கும். ஸோ இதில் நிறையா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அச்சீவ் பண்ணுற இண்டிகேட்டர் இருக்குது, ஓகேங்களா. நம்மளுடைய மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் எவ்வளோ இருக்கணும், இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்மளுடைய முக்கியமான குறிக்கோள் நேஷனல் ஹெல்த் மிஷன். ஸோ அதை டிஎன்பிஎஸ்லேயும் உங்களுக்கு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ஏன்ஷியன் டெம்பிள் கிரானரி இன் விழுப்புரம் கிரைசிஸ் ஃபார் அட்டென்ஷன். ஸோ இந்த இதில் ஏன்ஷியன் டெம்பிள் ஆஃப் கிரானரி அப்படின்றது இந்த டெம்பிளை யார் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஜயநகரா கிங் வந்து இதை கட்டியிருக்காங்களாம். இந்த பர்டிகுலர் கிரானரி அப்படின்றது எந்த கோயிலை பற்றி பேசுகிறாங்கன்னா ரங்கநாத சுவாமி டெம்பிள், ஓகேங்களா, ரங்கநாத சுவாமி டெம்பிள். ஸோ இந்த ரங்கநாத சுவாமி டெம்பிள் எங்கே இருக்குன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ அதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு போல் பேனல் டு லான்ச் இஇபிக் டுடே, ஓகேங்களா. இஇபிக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் எல்லாருமே வந்து கையில் வச்சுருப்போம் ஓட்டர் ஐடி கார்டு. நீங்கள் இது இனிமேலாம் அதை ஆன்லைன்லேயே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தான் என்னென்னா இஇபிக், ஓகேங்களா. ஸோ அதுதான் நீங்கள் ஆன்லைன் வெர்ஷன் ஆஃப் ஓட்டர் ஐடி கார்டு தான் வந்து என்ன இஇபிக். ஸோ கேள்வி கேட்கலாம் வாட் இஸ் இஇபிக்னு. நெக்ஸ்ட் நம்ம எடிட்டோரியல் போயிடலாம். இன் அக்ரி கிரெடிட் ஸ்மால் ஃபார்மர்ஸ் ஆர் ஸ்டில் அவுட் சைடு த ஃபென்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அக்ரிகல்ச்சரில் கிரெடிட் கொடுக்குறாங்கல்ல, அக்ரிகல்ச்சருக்கு நிறைய கடன் கொடுக்குறாங்க, ஓகேங்களா. நம்ம பேங்காக இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் நிறைய கடன் கொடுக்குறாங்க. பட் அந்த கடன் கொடுக்கறதுல இன்னமும் வந்து ஸ்மால் ஃபார்மர்ஸ் என்ன ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதான் இதில் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. சரி, அது எந்த மாதிரி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய ஒவ்வொரு வருடமும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருடைய வால்யூம் ஆஃப் கிரெடிட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. வால்யூம் ஆஃப் கிரெடிட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எவ்ரி இயர் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கன்னு ஒரு டார்கெட்டை வச்சுக்கிறாங்க. அந்த டார்கெட்டு வந்து என்ன அதிகமான டார்கெட்டாக தான் வைக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட டார்கெட்டு நம்ம எவ்வளோ கடன் கொடுக்கணும் அக்ரிகல்ச்சருக்கு அப்படின்னு 2011-12 வச்சுருந்தாங்கன்னா 4.7 lakh crore வச்சுருந்தாங்க. இப்போ 2020-21 எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி வச்சுருக்காங்க, ஓகேங்களா. இதை தவிர கவர்மெண்ட் தனியாக சப்சிடின்னு வேறு கொடுக்குறாங்க. எவ்வளோ 21,000 கோடி கிட்ட சப்சிடி கொடுக்குறாங்க. அப்போது இந்த கிரெடிட்டு சப்சிடி இதெல்லாம் எங்கே தான் போகுது? அதாவது அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து என்னென்னா ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இன்னமும் மோசமான நிலைமையில் தான் இருக்காங்க. விவசாய தற்கொலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இவர் பேச வர. அதெல்லாம் எங்கே போகுது அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் கேட்குறாரு. நம்மளுடைய அக்ரிகல்ச்சரல் சென்சஸ் 2015-16 அக்ரிகல்ச்சரல் சென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.56 crore, ஓகேங்களா. ஈவன் அது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது அப்படின்றாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓவரால் ஃபார்மர்ஸில் இது எவ்வளோ பர்சன்டேஜ்னா 86%. டோட்டலாக ஓவரால் பர்சன்டேஜில் இந்த ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸை 86% வந்துடுறாங்க. அப்போ இந்த 86% வந்து என்னென்னா நம்ம இவ்வளோ தூரம் கிரெடிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம், சப்சிடியை இன்க்ரீஸ் பண்ணுறோம், இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியும் இந்த 12.56 crore ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸை நம்மளால் ஈவன் வந்து என்னென்னா ஒரு 20% கூட அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற முடியலை, ஓகேங்களா. ஈவன் கிரெடிட்டை நம்ம 500% மேலே இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், சப்சிடி இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். பட் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை கிட்டத்தட்ட ஒரு 20%குள்ளே நம்மளால் ரீச் பண்ண முடியலை அப்படின்றாங்க, ஓகேங்களா. சரி, இதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லூஸ் டெஃபனிஷன் ஆஃப் அக்ரி கிரெடிட். லூஸ் டெஃபனிஷன் ஆஃப் அக்ரி கிரெடிட் இது என்ன சார் லூஸ் டெஃபனிஷன்? இப்போது ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டெஃபனிஷன் கரெக்டாக இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு இதுக்கு நம்ம கரெக்டாக டெஃபனிஷன் கொடுக்கணும். அப்படி கொடுக்காம அக்ரிகல்ச்சரில் வந்து நிறையா நம்ம வேகான விஷயங்களை சேர்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே நிறையா விஷயங்களை ஆட் பண்ணிடுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ அக்ரி பிஸ்னஸையும் வந்து அக்ரிகல்ச்சருக்குள்ளே நம்ம ஆட் பண்ணுற மாதிரியான டெஃபனிஷன் தான் இருக்குது. அதனால் இப்போ பாருங்கள் நபார்டு வந்து கிட்டத்தட்ட 2017 மகாராஷ்டிராவில் ஒரு 53% ஆஃப் கடன் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா மகாராஷ்டிராவில் மும்பையிலேயே மட்டும் கொடுத்துருக்காங்க. மும்பையில் யாராவது வந்து விவசாயம் செய்கிறவர் இருக்காரானா இல்லை. எல்லாரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரியில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த ட்ரேட் ரிலேட்டட் பண்ணுறவங்க. அப்போ அக்ரின்ற அப்படின்ற கண்டிஷனுக்குள்ளே அக்ரி பிஸ்னஸும் வந்துடுறதுனால பிஸ்னஸ்காரன்லாம் எல்லாம் பெரிய பெரிய பிஸ்னஸ்காரன்.
ஸோ அவனு வந்துடுறதுனால அவனுக்கு ஈஸியாக கடன் கிடச்சிருது. பட் இந்த ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மருக்கு ஈஸியாக கடன் கிடைக்க மாட்டேங்குது. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேங்கிங் செக்டாரில் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே இருக்குது. ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க் வந்து ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 18% மேலே யாருக்கு தான் கடன் கொடுக்கணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு தான் கடன் கொடுக்கணும். அதில் 8% யாருக்கு கடனாக போயிருக்கணும் அப்படின்னா ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மருக்கு போயிருக்கணும். கிட்டத்தட்ட 4.5% இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு இன்டைரக்ட் லோனாக நீங்கள் ப்ரொவைட் பண்ணணுன்றாங்க. இவ்வளோ சொல்லியும் இவ்வளோ அமௌண்ட்டு அவங்களுக்கு போகிறது இல்லை. இதெல்லாமே வந்து என்னென்னா வெவ்வேறு அக்ரிகல்ச்சரல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வெவ்வேறு விஷயங்களுக்கு போயிடுது அப்படின்றாங்க. ஓகேங்களா? இதை தவிர இது ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஸ்டேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் டிஸ்போசல் அப்படின்றது என்னன்னா, நீங்கள் கடன் கொடுக்குற அந்த இதுவே வந்து என்னன்னா சில ஏரியாவில் வந்து அவங்களுடைய ஜிடிபிக்கு அதிகமாகவே இப்போ அக்ரிகல்ச்சர் மூலமாக ஒரு 1000 கோடி ஜிடிபி, ஒரு 1000 கோடியில் வர வாய்ப்பு இல்லை, ஒரு 500 கோடி ஜிடிபி வருதுன்னு வைங்களேன். இந்த 500 கோடி ஜிடிபியை விட இவங்க கொடுக்குற கடனோட அளவு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்து என்னென்னா மோசமாக இந்த கிரெடிட் க்ரோத் வந்து எப்படியோ வந்து என்ன பண்ணுறாங்க அன்இவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால தான் நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் இந்த ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மரால் அவங்களுக்கு ஒரிஜினலாக கிரெடிட் கிடைக்க மாட்டேங்குதுன்றாங்க. சரி, இதில் என்ன பண்ணலாம் அப்படின்றாங்கன்னா 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று, நீ டைரக்ட் இன்கம் சப்போர்ட் கொடு. செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா டெக்னாலஜியை யூஸ் பண்ணு. டெக்னாலஜியை சொல்யூஷனாக யூஸ் பண்ணு. ஏன்னா எல்லார் கையிலேயும் மொபைல் வந்துருச்சு. அப்போ த்ரூ மொபைல் பேங்கிங் அவங்களுக்கு நிறைய லோன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணு. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ரெக்கார்டை ஆன்லைனில் கொண்டு வாங்க. ஓகேங்களா? ஒருத்தருக்கு இவ்வளோ லேண்ட் இருக்குது அப்படின்றத ஆன்லைனில் கொண்டு வாங்க. அந்த லேண்ட் ரெக்கார்டு ஆன்லைனில் வச்சு நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கடனை ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியான சொல்யூஷன்லாம் இவர் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ட்ரபிள்டு வாட்டர்ஸ். இந்த ட்ரபிள்டு வாட்டர்ஸ் அப்படின்றது எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இலங்கைக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக மீனவர்களை வந்து என்னென்னா இப்போ 4 பேரை வந்து கொன்னுட்டாங்க இலங்கை கடற்படை. ஸோ அதை தான் இந்த ட்ரபிள்டு வாட்டர்ஸ் அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க. இதை தீர்க்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான முறைகளை கையாளலாம் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன முறைகள்னால் ஒரு 3 முறைகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப். ஓகேங்களா? 2 கண்ட்ரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒர்க்கிங் குரூப்பை ரெடி பண்ணணும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் டாக். ஓகேங்களா? டைரக்ட் டாக் பிட்வீன் இந்த பர்டிகுலர் லைக் ஃபிஷர்மேன்ஸுக்கும் அங்கே இருக்கிற ஃபிஷர்மேன், ஓகேங்களா, அவங்களுடையும் டைரெக்டாக வந்து இது வச்சுக்கிறது. இதுக்கடுத்து ஜாயிண்ட் பேட்ரோலிங். ஓகேங்களா? ஜாயிண்ட் பேட்ரோலிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரே கப்பலில் இலங்கை கடற்படையும் இருக்கணும், இந்திய கடற்படையும் உள்ளே உட்காந்துருக்கணும். அப்படின்னா தான் இந்திய மக்களை சேர்ந்தவங்கள இலங்கை கடற்படை கொல்ல விட மாட்டாங்க. இது எங்கள் மக்கள், நான் கொல்ல விட மாட்டேன், அவனை வந்து பத்திரமா நான் அனுப்பி வைக்கிறேன், இந்த இடத்துக்குள்ளே வராதுன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜாயிண்ட் பேட்ரோலிங் பண்ணுறது. ஓகேங்களா? சரி, இந்த 3க்குமே வந்து முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு ஏன் வந்து கொள்கிறாங்க அப்படின்னா ஃபிஷர்மேன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ட்ராலிங்கை யூஸ் பண்ணுறாங்க. அதான் பெரிய பிரச்சனைன்றாங்க. பாட்டம் ட்ராலிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் வந்து மீன் பிடிக்கிறது வலையில் பிடிக்காமல் ட்ராலிங்னு ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் போய்ட்டு ஆன்லைனில் போய்ட்டு இமேஜ் பாருங்கள். அவங்க பூமியாக அந்த ட்ராலிங் வந்து என்னென்னா செட் ஆகிடும். அதை அப்படியே இழுத்துக்கிட்டே போனாங்கன்னா பூமியிலேருந்து எல்லா இதையும் வந்து அப்படியே கேப்சர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும். இது வந்து இல்லீகல் ஃபிஷிங் தான். பட் இன்னமும் அது நடக்குது, அதுவும் ஒரு ரீசன் அப்படின்றாங்க. ஸோ அதையும் நம்ம தடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகளை நிறையா கொண்டு வரணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆஃப்டர் த ஸ்டார்ம். இது என்ன அதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ஆர்பிஐ இப்போ லேட்டஸ்ட்டாக முந்தானத்திரம சனிக்கிழமை நியூஸில் தான் பார்த்தோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவுசெய்து அந்த நியூஸில் கடைசியாக போய் பாருங்கள், உங்களுக்கு அது இருக்கும். ஸோ அதில் என்னென்னா ஆர்பிஐ வந்து என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிக்கு நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரெகுலேஷன் அப்படின்றது எதுக்கு அடுத்து வந்திருக்குன்னா ஆஃப்டர் த ஸ்டோமுக்கு அடுத்து தான் வந்திருக்குன்றாங்க. ஸோ ஸ்டோம் அப்படின்றது இந்த நான் சொன்னேன் ஆல்ரெடி ஐஎல்என்டிஎஃப்எஸ், டிஹெச்எஃப்எல் அப்படின்ற நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சரிவை சந்திச்சுது, லிக்விடிட்டி ப்ரெஷர் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வந்திருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பேங்கிங் செக்டாரில் இருக்கிற பேலன்ஸ் ஷீட்டுக்கு அளவுக்கு கிட்டத்தட்ட அதோட ஆஃபோட பேலன்ஸ் ஷீட் அளவுக்கு என்பிஎஃப்சியும் வந்துருச்சு. அப்போ அந்த அளவுக்கு பெரிய செக்டாராக முன்னேறிடுச்சு. அதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சி வந்து என்னென்னா அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு இருக்கிற கண்டிஷனில் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்பிஎஃப்சியோட இந்த ரெகுலேஷன் அப்படின்றது சரியான ரெகுலேஷன். ஓகேங்களா? அதை நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதையும் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஷிப்பிங் செக்டார் இஸ் அட் சி. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் செக்டார் அப்படின்றது எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போர்ட்லெட் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. அதாவது போர்ட் அண்ட் போர்ட் ரிலேட்டட் டெவலப்மெண்ட். இதை எந்த கண்ட்ரியோட இவங்க ஈக்குவலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சைனாவோட ஈக்குவலைஸ் பண்ணுறாங்க. அதாவது ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சைனாவும் இந்தியாவும் ஒரே மாதிரியான இந்த மாதிரியான போர்ட்டிங் இதில் தான் இருந்தாங்க.
இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைனா வந்து போர்ட் டெவலப்மெண்ட்டில் வேர்ல்டில் என்னென்னா ஒரு 10 பெரிய போர்ட் இருக்குன்னா அதில் 7 போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டட் டு போர்ட்லெட், அதாவது போர்ட்டை தவிர போர்ட்டோட கனெக்ட் ஆகிற ரோட்ஸு, போர்ட்டோட கனெக்ட் ஆகிற அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை அவன் இம்ப்ரூவ் பண்ணதான். ஓகேங்களா. பட் நம்ம கண்ட்ரியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசன்லெஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். நம்ம வந்து டெவலப்மெண்ட் வந்து எதுக்காண்டி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சடனாக வந்து ஒரு பாசிட்டிவ் வேணும் அப்படின்றதுக்காண்டி அந்த டெவலப்மெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம கண்ட்ரியில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைக் இந்த கப்பல் ரிலேட்டட் விஷயங்களை இந்த ஓனிங் அப்படின்றது பண்ண மாட்டோம். லைக் நம்ம ஒரு ஏஜெண்டாக செயல்பட விரும்புவோமே தவிர நம்ம ஒரு கப்பலை ஓன் பண்ணி அதை ரன் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஸோ அதெல்லாமே நம்ம கண்ட்ரியில் நெகட்டிவ்ன்றாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த சாகர்மாலா அப்படின்ற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சாகர்மாலா திட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் அண்ட் போர்ட்டை சுற்றி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது, போர்ட்லெட் டெவலப்மெண்ட்டுமாங்க. ஸோ அதை பண்ண போகிறாங்க. இது பாசிட்டிவ் ஸ்டெப் அப்படின்றாங்க. சரியா, நான் உங்களுக்கு சாகர்மாலா பற்றின சில விஷயங்களை ஒரு ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த போர்ட் ரிலேட்டட் விஷயங்களில் டெவலப்மெண்ட் வந்து பண்ணுறதுக்காண்டி இதை கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா, இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட்டா பாயிண்ட் ட்ராப்பிங் அவுட். ஸோ இந்த டேட்டா பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இப்போ நம்ம நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே ஜனவரி 24, இது இப்போ டிஎன்பிஎஸ்சி கேட்பாங்க. ஜனவரி 24 வந்து நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல் அண்ட் டெல்லி இருக்கிறதுலே வந்து லோயஸ்ட் ட்ராப் அவுட் ரேட். பெண்கள் வந்து ட்ராப் அவுட் ரேட் கம்மியாக இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போதே ட்ராப் அவுட் ஆகுவாங்க. சில பேர் 5ஆவதோடு முடிச்சுட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் ட்ராப் அவுட். ஓகேங்களா, இந்த ட்ராப் அவுட் அப்படின்றது ஹிமாச்சல் அண்ட் டெல்லியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, இதே இது ரொம்ப அதிகமாக இருக்குது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டு, இதை தவிர பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ் இந்த ஸ்டேட்லலாம் வந்து என்ன இந்த ட்ராப் அவுட் ரேட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 2 டை இன் ஏபி தெலுங்கானா டேஸ் ஆஃப்டர் COVID-19 ஷார்ட். ஸோ இப்போ COVID-19 வேக்சின் வந்து ரொம்ப முதலாக போய்கிட்டு இருக்கு. இந்த COVID-19 வேக்சினில் அட்வர்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசில் 2 பேர் இறந்துருக்காங்க, தெலுங்கானாவில் ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேக்சின் மூலமாக நமக்கு பயம் வர ஆரம்பிச்சிடும். அப்போது வேக்சின் மூலமாக பயம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வேக்சினுடைய அப்ரூவலை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக கொடுத்துருக்கணும். இது வந்து என்ன ஃபாஸ்ட் அப்ரூவல், அது ஒரு எமர்ஜென்சி அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. பட் இந்த எமர்ஜென்சி அப்ரூவலில் எல்லாத்துக்குமே வந்து இந்த வேக்சினை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குன்னா லைக் நம்மளுடைய முன்கள பணியாளர்கள் சொல்லிட்டு அவங்க இருக்க எல்லாத்துக்குமே போட்டுக்கிருக்காங்க. பட் முன்கள பணியாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வயசானவங்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இதை போடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுதுன்னா சில பேருக்கு இந்த வேக்சின் ஹெசிடென்சி அப்படின்றது டெவலப் ஆகிடுது. ஸோ இதை பார்த்து நிறைய பீப்புள் என்ன ஆகிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேக்சினை ஹெசிடேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த விஷயம் தான் இப்போ நடக்குது அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் திங்க் பண்ண வேண்டியது அப்படின்னா ஒரு வேக்சினை டெவலப் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய அப்ரூவல் பீரியடு, ஸோ அப்ரூவல் ரேட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதனுடைய எஃபிஷியன்சியை கவர்மெண்ட் என்ன மாதிரி செக் பண்ணுறாங்க அந்த விஷயங்களை நீங்கள் யோசிக்கணும். இதை தவிர வேக்சின் ஹெசிடென்சி அப்படின்ற விஷயத்தை பற்றி யோசிக்கணும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு யூஎன் ரைட்ஸ் பாடி கால் ஃபார் ரிலீஸ் ஆஃப் பீமா கொரியன் ஆக்டிவிஸ்ட். அதாவது பீமா கொரியன் அப்படின்றது என்னென்னா இப்போ அதாவது பீமா கொரியன் அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆர்மி பேஷ்வா பாஜிராவ் 2. ஓகேங்களா, பிரிட்டிஷ் ஆர்மிக்கும் பேஷ்வா பாஜிராவ் 2க்கும் இடையில சண்டை நடக்கும். இந்த பிரிட்டிஷ் ஆர்மியில் அதிகமாக யார் கலந்துப்பாங்க அப்படின்னா மகர்ஸ் அப்படின்ற ஒரு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர்ஸ் அப்படின்றவங்க அப்போ இருந்த லோ கேஸ்ட் பீப்புள். ஓகேங்களா, ஸோ அந்த லோ கேஸ்ட் பீப்புளை வந்து என்ன பண்ணினா யூஸ் பண்ணி பிரிட்டிஷ் ஆர்மி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷ்வா பாஜிராவ் 2வை வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை கொண்டாடுற வகையில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அப்போ இந்த பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க ஒரு கம்பு தூணை நட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த கம்பு தூணை வந்து ஒரு விக்ட்ரி தூணாக நட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ இது லோ காஸ்ட் பீப்புள் அதிகமாக கலந்துக்கிட்டதுனால இந்த இதை வந்து என்ன ஈவன் லோ காஸ்ட்டோட ப்ரைடாகவே பார்ப்பாங்க அங்கே. ஸோ இது 2018 பார்த்தீங்க அப்படின்னா இதோட 200th anniversary வந்து வந்துச்சு. இந்த வின் பண்ணதோட 200th anniversary வந்துச்சு. பட் இந்த 200 anniversariesல வந்துன்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்டை நம்ம கவர்மெண்ட் என்ன தூக்கி உள்ளே வச்சிட்டாங்க. இன்னும் அவங்க மேலே ட்ரையல் போய்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, அவங்க ஜெயிலில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஈவன் பெயில் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதான் யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவுசெய்து அவங்களுக்கு பெயிலாவது கொடுங்க. ஓகேங்களா, இல்லாட்டி உங்கள் கண்ட்ரியில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு தயவுசெய்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து பெயிலாவது கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் ஆன்சர் எழுதும்போது அதுக்கு மாதிரி ஒரு இதை நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த பாகிஸ்தானில் வந்து டெரர் குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்ம கண்ட்ரி மேலே அட்டாக் நடத்துறதுக்கு ஈவன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ, அதாவது நீங்கள் வந்து மெசேஜ் அந்த ஃபாஸ்ட் ஸ்பீடு இருக்குது பார்த்தீங்களா, இன்டர்நெட் ஸ்பீடு, லோ இன்டர்நெட் ஸ்பீடை யூஸ் பண்ணி கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த அட்டாக்கை வந்து பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சில இது கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா RAS, ஓகேங்களா, RAS 2048 அப்படின்றது. இந்த RAS அப்படின்றது ஒரு அமெரிக்கன் பேஸ்டு கம்பெனி, நெட்வொர்க் செக்யூரிட்டி கம்பெனி. ஸோ இந்த RAS சிஸ்டத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது ஈவன் 2G கனெக்ஷனில் கூட நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ RAS 2048 அப்படின்னா இந்த இன்டர்நெட் ஸ்லோ கனெக்ஷனில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் என்கிரிப்டட் ப்ராசஸ். இது வந்து நீங்கள் இருக்கையிலே செக்யூர்டு ஒன், ஓகேங்களா. ஸோ அதை சொல்லியிருப்பாங்க, நான் அதை எடுக்க மறந்துட்டேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சுந்தர்பன் இஸ் ஹோம் டு 428 ஸ்பீசிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் சேஸ் ZSI. 1 in 3 ஸ்பீசிஸ் இன் இண்டியன், ஓகேங்களா. 3ல் 1 ஸ்பீசிஸ் இன் இந்தியா வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது அப்படின்றாங்க. இல்லை நிறைய எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பீசிஸும் இருக்குன்றாங்க. வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தர்பன் காடுகள் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. இந்த சுந்தர்பன் காடுகள் கிட்டத்தட்ட எவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர் கவர் பண்ணுதுன்னா 4200 ஸ்கொயர் கிலோமீட்டர் கவர் பண்ணுது. இதுக்குள்ளேயே சுந்தர்பன் டைகர் ரிசர்வ் அப்படின்றது கிட்டத்தட்ட 2585 ஸ்கொயர் கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. இந்த டைகர் ரிசர்வில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 96 ராயல் பெங்கால் டைகர் இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக 2020 எடுத்த சர்வே படி. ஸோ இதை நம்ம வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாகவும் வந்து இது பண்ணியிருக்காங்க, யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாகவும். இதை தவிர ராம்சர் சைட்டாகவும் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ட் சைட்டாகவும் சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இதை தவிர நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்கடு ஃபின் ஃபுட் அப்படின்ற பேர்டு இது வந்து எங்கேயுமே கிடையாது, இங்கே மட்டும்தான் இருக்குது. இதை தவிர பஃபி ஃபிஷ் ஓல், ஓகேங்களா, பஃபி ஃபிஷ் ஓல். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து என்னென்னா இங்கே சுந்தர்பனில் மட்டும்தான் இருக்குது. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 12ல் 9 ஸ்பீசிஸ் ஆஃப் கிங்ஃபிஷர் ஸ்பீசிஸ் வந்து இங்கே தான் இருக்குன்றாங்க. இதை தவிர கோலியத் ஹெரான் அண்ட் ஸ்பூன்ஃபீல்டு சாண்ட் பைப்பர் அதுவும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.